கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ரிஷி இந்த ரூம்ல தங்குறோம். நான் என்னைக்கும் அப்படியே தான் இருப்பேன். நானும் இருப்பேன், ரிஷியும் இருப்பான். புதுசா எந்த மாற்றமும் நடக்க போறதில்ல. அடடடடடடா மல்லிஷ்கா, இங்கேயே ஏன் நின்றுகிட்டு இருக்க? ஷோ, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்ல போல இருக்கு. நான் நினைக்கிறேன் உனக்கு தூக்கம் வந்துருச்சு. அதான். தூக்கம் இல்ல, சந்தேகம் அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். அட, அவன் மூஞ்ச கொஞ்சம் பாருண்டா. போதையில அப்படியே மயங்கி போய் பேசுற மாதிரியே இருக்கு. சின்ன விஷயம் கூட இவன் மூளையில ஏற மாட்டேங்குதே. இது சரிப்பட்டு வராது. நான் உன்னை இழுத்துக்கிட்டே போறேன், நீ வாடா. வாங்க. என்ன இதெல்லாம் என்ன? நீ மலிஷ்கா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதோ முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் அதே மாதிரி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அதோட நீயே பார்த்தல, அவ எடுத்து விட்டு அசையவே மாட்டேங்கிறா. இதனமோ என்னோட பெட்ரூம் இல்லாத மாதிரியும் அவளோட ரூம் மாதிரியும் தான் அவளும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம நீ என்ன அவளோட புருஷனா? நீ எப்பவும் என்னோட புருஷன் தான். உன்னோட புருஷனா தானே இருக்க. சரிதான், சரியாதான் சொன்ன. அப்புறம் நீ பல்விந்தர், எனக்கு உண்மை தெரியாத வரைக்கும் நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். ஒரே ஒரு பேரை சொல்ல, அண்ட் அதோட அந்த பேரை உன்னோட வாயில இருந்து நான் கேட்கணும். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நான் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். நீ எங்க இருந்த மலிஷ்கா? அட, என்ன கேள்வி கேக்குறீங்க? வேற எங்க இருப்பா? ரிஷி ரூம்ல தான் இருப்பா. இவளை இங்கேயே இருக்க வை, எங்கேயும் போக கூடாது. ஏன்? அட, லக்ஷ்மி அண்ணி மலிஷ்காவை விரட்டி அடிச்சிருக்காங்க. அதாவது அது லக்ஷ்மி அண்ணி வந்து மலிஷ்காவை அவங்களோட பெட்ரூம்ல இருந்து வெளியே போக சொன்னாங்க. அவ எங்க போவா? இங்கதான் வரணும், இங்கதான் தூங்குவா. இங்க எதுக்கு தூங்கணும்? அதான் கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க போய் அம்மாவும் பொண்ணையும் தூங்க சொல்லு. இல்ல பாட்டி, லக்ஷ்மி அண்ணியே கெஸ்ட் ரூம் தானே போக சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க இங்க இருக்கா. ஏன்னா மலிஷ்கா எப்ப இங்க வந்தாலும் அவ சோனியா கூட தானே இருப்பா. சிம்பிள் இல்ல மலிஷ்கா? இதுக்குதான் லாய்க்கு. என்னமோ உழைச்சிட்டு வந்த மாதிரி தூங்குறா. இவ்வளவு சத்தம் கேக்குது, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. முகத்துல தண்ணிய ஊத்து. பாட்டி, யார் மனசுல குத்தம் இல்லையோ அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. அப்புறம் யாருக்கு மனசு இல்லையா அவங்களும் இப்படித்தான் தூங்குவாங்க. சிலது உருப்படாதுங்க. இங்க சும்மா நின்னு பேசுறதுக்கா வந்தோம்? இல்லையே. நீ வாடா என் கூட. ஆனா இவள வெளியில விட்டுறாதீங்க. ரிஷி எப்பவும் போல லக்ஷ்மியை தான் நம்புறான். அதோட இந்த தடவை கொஞ்சம் அதிகமா நம்புறான். ஏன்னா மேடம் அப்படியே மகான் ஆயிட்டாங்க. ஐ ஹேட் ஹர் மாம். ஐ ஜஸ்ட் ஹேட் ஹர். என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா இல்லையா? அப்படின்னா அதாவது நீ நல்லா இருக்கியா இல்லையா? நீ என்ன கேக்குற? நீ மலிஷ்கா கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? ஏன் நீ நார்மலா இருக்க மாட்டற? எதுக்கு அவளை மட்டம் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் மலிஷ்காவை மட்டன் தட்டி பேசினேனா? அதுவும் வேணும்னே. மலிஷ்காவை நான் மட்டன் தட்டி பேசினதா நீ நினைச்சேனா? நீ அப்படியே நினைச்சுக்கலாம். எனக்கு அதுல எந்த கவலையும் இல்ல. ரிஷி, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். என்ன? தேங்க்யூன்னு. அதான் சொல்லிட்டல்ல. இல்ல, நான் வந்து அது அந்த அர்த்தத்துல. பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நானும் சொல்ல மாட்டேன். என்ன? யூ வெல்கம். நீயும் தானே சொல்லிட்ட. இல்ல நான் இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்கட்டும். அதோட நான் ஏன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்னா, அது வந்து என்னது? நான் எந்த தப்பும் பண்ணல ரிஷி. இந்த மாதிரி பேசுறதுக்கு மலிஷ்கா தான் என்ன தூண்டி விட்டுருக்கா. நான் ஒன்னும் வேணும்னு அவளை மட்டும் தட்டல. அவ அர்த்தமே இல்லாம குதர்க்கமா பேசினா, அப்ப பதிலடி கொடுத்துதான் அவ. அப்படின்னா அவளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் லட்சுமி? வித்தியாசமா? அத நீ உன்னோட மனசு கிட்ட கேளு. எங்களுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லனா மலிஷ்கா ஜெயில தான் இருந்திருப்பா. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டா. அதோட நீ இருக்கே. என்ன? நான் என்ன? உன்னை நான் கட்டி தான் வச்சிருக்கணும். அப்புறம் மலிஷ்கா என்ன எந்த பொண்ணும் உன்னை ஏறெடுத்து கூட பாத்திருக்க மாட்டா. இப்ப அது மட்டும் தான் பாக்கி. நீ இன்னும் என்ன கட்டி தான் போடல, ஆனா அதை தாண்டி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அப்படின்னா? அப்படின்னா அது வந்து மலிஷ்கா முன்னாடி அளவுக்கு அதிகமா அதிகாரம் காட்டுறல்ல? ஆமா, அதிகாரம் காட்டதான் செய்வேன். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். முதல்ல உன்னோட மூச்சு இழுத்து விடு. இப்ப நான் வெறும் பேசிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நானும் தான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்ப இதெல்லாம் இப்படியே நாம நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டெல்லாம் வேண்டாம், நாம முடிச்சுக்கலாம். ரிஷி,
இந்த மாதிரி சொல்ற? அவன் ஏன் லக்ஷ்மி மேல நம்பிக்கை வைக்கிறான்? ஏன்னா அவன் என்ன சந்தேகப்படுறான். அதுவும் யார் சொல்லி? அந்த லக்ஷ்மி சொல்லி சந்தேகப்படுறான். ஏன்னா பல்வேந்தருக்கு நான் தான் பணத்தை கொடுத்து இங்க அனுப்புனதா அந்த லக்ஷ்மி ஃபீல் பண்றான். எல்லாத்தோட பெரிய விஷயம், அந்த ரிஷி பையன் அவளை நம்பவும் ஆரம்பிச்சிட்டான். மலிஷ்கா, கொஞ்சம் மெதுவா பேசு. இப்ப மெதுவா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ மறுபடியும் ஜெயிச்சுட்டே போறா. அவ மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ பக்கம் தான் போறாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த வீரேந்தர் அங்கிள் பல்வேந்தரை லக்ஷ்மிக்காக தான் அடிச்சாரு. எல்லாரையும் ஏன் பக்கம் இழுத்து வச்சிருந்த. ஆனா இப்ப எல்லாரும் போயிட்டாங்க, லக்ஷ்மி பக்கம் போயிட்டாங்க. மலிஷ்கா, காம் டவுன், டோன்ட் வரி. இப்ப ரிஷிக்கு உன் மேல சந்தேகம் தான் வந்திருக்கு. அவன் உன்னை ப்ளேம் பண்ணலையே, ஏன்னா அவனுக்கு ஆதாரம் கிடைக்கல. முதல்ல இந்த பிரச்சனை முடிவடையட்டும், அவனை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்ப அவன் லக்ஷ்மி கூட தானே நிக்கிறான் மாம். இந்த லக்ஷ்மிக்கு கடவுள் அப்படி என்னத்தை கொடுக்கறாரோ தெரியல. நான் இங்க எதுவுமே விட்டு வைக்கல. ஃபேக் பிரெக்னன்சிய சொல்லி நான் பல்வேந்தரை இங்க கூட்டிட்டு வந்தல்ல, அவனை இங்க கூட்டு வந்தல்ல. அவன் லக்ஷ்மி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா ரிஷி ஒரு ஏமாளி. அவன் கிட்ட இருந்த நல்ல மனசு அந்த லக்ஷ்மியை காப்பாத்திருச்சு, இங்கே வச்சிருச்சு. இல்லனா இந்நேரம் அந்த பல்வேந்தர் கூட எங்கேயாவது கடந்திருப்பா. வாட்? சோனியா, மலிஷ்கா, அப்படின்னா நீரே எல்லாத்தையும் பண்ணியா? அவன் சொன்னது எல்லாமே உண்மையா? உன்னால எப்படி சீப்பா நடந்துக்க முடியுது சொல்லு. கமான் சோனியா, என்ன சீப்? லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டணுமா வேண்டாமா? அண்ட் ப்ளீஸ், நீயும் இப்ப அந்த லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. மலிஷ்கா, நான் அவ சைடுல இல்ல. ஆனா நீ பண்ணிருக்க காரியம் இட்ஸ் டோட்டலி ராங். இங்க பாருமா, இவ பண்ணதெல்லாம் ரிஷிக்காக தான் பண்ணா. உனக்கு தான் மலிஷ்காவை தெரியும்ல, அவ ஃபேமிலிக்கு நல்லதை விரும்புறா. இங்க பாருமா, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு மலிஷ்காவை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். ப்ளீஸ், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? லக்ஷ்மி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னி வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே பண்றியா என்ன? சொல்லு. இல்ல, நீ இந்த பல்விந்தர் மாதிரி ஒரு ரவுடி பயலை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த? சாரி, தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். இல்ல, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. இல்ல, நான் சும்மா பேச்சுக்கு தான் அப்படி. நானும் தான். என்னோட அப்பா அவர் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாரு. நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் குடும்பம் அமைச்சுக்கிறத அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இதுதான் சொன்னாரு. இதுதான் அவரோட கடைசி ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் மும்பைக்கு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இந்த வரன் வந்தது. இல்ல லக்ஷ்மி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் இத பத்தி கேட்கல, உன் நிலைமை என்னன்னு கேட்டேன். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்டவனை போய் கல்யாணம் எப்படின்னு தான். அதைத்தான் நானும் சொல்றேன். நான் மும்பைக்கு வந்துட்டேன். எனக்கு முதல் வரனே இவன் தான் வந்தான். அதே நேரத்துல எனக்கு என் அப்பாவோட கனவை தாண்டி வேற எதுவுமே தெரியல. முடியாதுன்னு சொல்றதுக்கு என்கிட்ட பெரிய வசதியும் இல்ல. அப்பா எங்க 3 பேரோட பொறுப்பை சித்தப்பா சித்தி கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நம்பி வாழ வேண்டியதா இருந்தது. அவங்க சொன்னதுனால. அதோட நீ பெரியவங்களுக்கு முன்னாடி பெரியவங்களை எதிர்த்து நீ எதுவும் பேசியிருக்க மாட்டேன். எஸ்பெஷலி இது உன்னோட விஷயம் வேற. பட் யூ நோ வாட், நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். கடவுள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல்ல. அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல்ல நாம மீட் பண்ணோம்ல, ஹோட்டல்ல கூட தீ பிடிச்சது, நீ கூட என்ன காப்பாத்தின. அண்ட் யூ நோ வாட், கடவுள் எப்பவுமே நல்லது தான் செய்வாரு. ஏன்னா நம்ம மீட் பண்ண அன்னைக்கு என்கிட்ட பிரான்ஸ் டிக்கெட் கையில் இருந்தது. பிரான்ஸ் ஃப்ளைட்டை பிடிக்க போனேன். ஆனால் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப வேற ஒரு வேலையாக தான் நான் ஹோட்டலுக்கு வந்தேன். அங்கே பார்த்தா டேடோட டிரைவர் அங்கே கல்யாணம் பண்ணான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும், தீ பிடிச்சிருச்சு. அப்படின்னா தீ பிடிச்சது நல்ல விஷயங்கிறியா? தீ பிடிச்சது நல்ல விஷயம் தானே. தீ பிடிச்சதுனால தானே நீ என்ன காப்பாத்தின. நான் ஒன்னும் உன்னை காப்பாத்துறதுக்காக அங்க வரல. அப்போ அன்னைக்கு
நான் என் அம்மாவோட நகையை தான் போட்டிருந்தேன். அது அவங்களோட கடைசி அடையாளம். அது எனக்கு தெரியாம உள்ள விழுந்திருந்தது. அதை அதுக்காக தான் நான் உள்ளேயே வந்தேன். அப்போ அந்த நெருப்புல அம்மாவோட நகையை எடுக்க வந்தியா? அதைத்தானே நானும் சொன்னேன். அது என் அம்மாவோட நகை. அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அவங்களோட கடைசி அடையாளம். அதுக்கப்புறம் உன்னை நான் அங்க பார்த்தேன். டிபிக்கல் லக்ஷ்மி. உன்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டல. அதான் உள்ள வந்தல, நெக்லஸ் எடுத்தா அப்படியே போக வேண்டியதுதானே? அப்போ நீ உன்னை அங்கேயே விட்டுட்டு நான் போயிருக்கணுமா? அது வெறும் நெக்லஸ் தானே, அது திரும்ப கிடைச்சிரும். ஆனா உயிர் போனா திரும்ப கிடைக்காது. அதோட இப்போ எவ்வளவு நினைவுகள் மனசுக்குள்ள இருக்கு. நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பேசிட்டேன் பாரு. உன்னை அழ வச்சுட்டேன். சாரி. நான் ஒரு வேலை பண்றேன். நான் அந்த மூலையில போய் உட்காந்துக்கிறேன். இல்லைன்னா நீ அழுதுகிட்டே இருப்ப. என்ன நீ சொல்ல மாட்டியா மூலையில போய் உட்கார வேண்டான்னு? போட்டு நான் அப்படியே விட்டுட்ட. இல்ல அது அதான் வேணும். இல்ல சும்மா விளையாடின. ஃபிங்கர் ஆன் மை லிப்ஸ். பட் சிரிக்கலாம்ல. அப்புறம் நீயே சொல்லுவ டோன்ட் ஸ்மைல்னு. அப்போ மறுபடியும் சொல்லுவேன் ஃபிங்கர் ஆன் மை லிப்ஸ். என்ன சவுண்ட் அது? நான் போய் பார்க்க. என்னாச்சு? யாரோ இங்க இருக்கிற மாதிரி இருந்தது. இல்லையே ரிஷி, இங்க யாருமே இல்லையே. இல்ல, எனக்கு கேட்டுச்சு யாரோ இங்க இருந்திருக்காங்க. எங்க போனாங்க? ரிஷி, அது ஆயுஷா இருக்கும். அவன் தூங்காத வரைக்கும் இப்படிதான் அங்க நடந்துகிட்டே இருப்பான். கண்டிப்பா அவனதான் இருக்கும். டேய், யாரும் இல்லடா, வாடா. முதல்ல ஒழுங்கா பாடுறா, அதுக்கப்புறமா போகலாம். ஜாப் டன். குட் நைட். தூங்குங்க. நானே பாட்டி எங்கடா போற? தூங்குறதுக்கு என் ரூமுக்கு போறேன். உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? நீ என் கூட தான் தூங்க போறேன்னு சொன்னா இல்லையா? என்னால தனியாலாம் இருக்க முடியாது. நீங்க என்ன தனியாவா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருக்காங்கல்ல. பேய், பிசாசு, சூனியக்காரன், சூனியக்காரி, ஜீனு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பாட்டி தூங்குங்க.
எங்கடா போற? பேய பத்தி நான் எப்பவோ மறந்து போயிட்டேன். நீ தான் ஞாபகப்படுத்துற. இப்ப மவனே உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏன் என்ன பண்ண போறீங்க? பாட்டி பாட்டி வேண்டாம், டேய் சொல்றத கேளுங்க சுமாரா, பாட்டி. உன்னை இது விட்டா நீ ஓடி போயிடுவ. அப்புறம் நான் என்ன வேண்டாம் பண்ணுவேன்? பாட்டி. சூப்பர் விமன் பாட்டி. வேண்டாம், என்ன விட்டுருங்க, நான் என் ரூமுக்கு போயிடுறேன் ப்ளீஸ். பாருங்க போன் வருது. பேசு. நான் எப்படி பேச முடியும்? கையை தான் கட்டி போட்டிருக்கீங்களே. ஆபீஸ்ல இருந்து ஏதாவது அர்ஜென்ட் காலா இருக்கலாம் பாட்டி. செல்ல பாட்டில என் கையை விட்டுருங்க ப்ளீஸ். டேய் அறிவு கெட்டவனே, உன் கைய தான் நான் கட்டி போட்டிருக்க, வாய கட்டி போடல. பேசுடா. ஆனா பாக்கெட்ல இருந்து எப்படி போன் எடுக்கிறது? நீங்க தான் கட்டி போட்டிருக்கீங்களே. என் கைய கட்டி போடலையே. பாட்டி பாட்டி ரொம்ப ஓவரு. ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுறா. ஹலோ ஆயுஷ் ஷாலு. ஷாலு ஆயுஷ் நீதான் பேசுறேன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஐ மீன் எப்படி தெரிஞ்சது? ஏன் ஃபோன் பண்ண? நீ நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்க ஷாலு. நான் ஃபோன் பண்ணதுனால தான் நீ இப்ப எடுத்து பேசிட்டு இருக்க. அடிக்கடி உன்னோட பிரெயினை கழட்டி பாக்கெட்ல எடுத்து வச்சுப்பியா? இருந்தா தானே வச்சுக்கிறதுக்கு. இத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? சரி, லேட் நைட் பண்ணிருக்க. சொல்லு, உன்கிட்ட நல்லது எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன என்ன வேலை? எதுக்கு ஃபோன் பண்ண? அது நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு ஷாலு? இஸ் எவ்ரிதிங் ஓகே? எல்லாம் ஓகே தானே? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ அங்க இருக்க நிலைமைய சொல்லு. அங்க எப்படி இருக்கு? பல்வேந்தர் அங்க இருக்கான்ல, மாமாவும் கோவத்துல இருந்தாரு, எல்லாரும் கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அங்க இருக்க நிலைமைய சொல்லு. எல்லாரும் ஓகேவா? அக்கா ஓகேவா? நீ ஷாலு, நீ ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற? நான் இருக்கேன்ல. நீ இருக்கல, அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சரி, நீ அப்புறமா காமெடி பண்ணிக்கோ. அங்க என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஆயுஷ். பிரச்சனைலாம் எதுவும் இல்லல. அவ்வளோ டென்ஷன் இருக்குன்னா எதுக்காக இங்க இருந்து போனேன்? இருக்க வேண்டியதானே? என்னால லைவ் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்க முடியாது. நான் உன்னை தடுக்க பார்த்தனே ஷாலு, பட் பாட்டி என் முந்தானையில நான் உன்னை கட்டி வச்சிருக்கேன். நீ ஓட ஆரம்பிச்ச நானும் உன் பின்னாடியே ஓடி வருவேன். இந்த வயசுல எனக்கு தொல்லை கொடுப்பியாடா? இந்த வயசுல நான் கீழே விழுந்தா எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடாதாடா? ஆயுஷ், பாட்டி அங்கதான் இருக்காங்களா? பாட்டிமா வணக்கம். நல்லா இருமா. என்ன ஆயுஷ், அங்க பாட்டிய தொல்லை பண்றியா? அளவுக்கு அதிகமா கொடுக்கணும். ஒரு நிமிஷம் ஆயுஷ், நீ ஸ்பீக்கர் போட்டிருக்கியா? ஆமா. இப்ப அதனால என்ன? அட நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஏதோ அங்கிள் ஆன்ட்டி பேசுற மாதிரில இருக்கு. அட ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் தானே, கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசக்கூடாத? அட நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்கறதுக்கு பதிலா போன்ல நான் சாமி பாட்டு கேட்டுட்டு தூங்கிடலாம். பாட்டி அட ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கலாம்ல, கேட்க நல்லா இருக்கும்ல. பாட்டி பாட்டி என்ன சின்ன பசங்கிட்ட நீங்க இப்படியா பேசுவீங்க? இங்க பாரு ஷாலு, ஷாலு நீ போனை கட் பண்ணு. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாட்டி பேசுறதெல்லாம் சரியில்லை. அவங்க பேய் பயத்துல ஏதோ பேசுறாங்க. நீ கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணு. இந்த ஆயுஷ் இருக்கானே, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லவே இல்ல. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? உங்களுக்குள்ள என்னமோ நடக்குதுல்ல, நடக்கட்டும். ஏய் பாணி, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, நான் ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்கேன். நல்லா தூங்குனாதான் நான் உண்மையெல்லாம் பேசுவேன். சத்தம் போடாம பேச, இல்லைன்னா எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். நான் இப்ப எப்படி தூங்க? எப்படி தூக்கம் வரும்? பல்வேந்தர் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நான் இப்ப என்ன செய்ய? தேவையில்லாம நான் பல்வேந்தர என்னோட பிளான்ல இழுத்துக்கிட்டேன். லக்ஷ்மியோட தூக்கத்தை கெடுக்க பார்த்தேன். இங்க ஏன் தூக்கம் கெட்டுருச்சு? லக்ஷ்மியோட நல்ல நேரம் பாரு, ஒண்ணுமே பண்ணாம என் தூக்கத்தை கலைச்சிட்டா. கடவுளே ப்ளீஸ், ப்ளீஸ் காட், ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ஆல். ஏதாவது பண்ணு. பல்வேந்தரோட சாப்டர் முடியட்டும், ஃபினிஷ் பண்ணு. ஏன்னா உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா என்னால யார் முகத்தையும் பார்க்க முடியாது. அதோட ரிஷி, என்னை பத்தி ரிஷி என்ன நினைப்பான்? நான் இவ்ளோ மட்டமா நடந்து பண்ணான்னு யோசிப்பான். நான் வேற என்னதான் செய்ய? என்ன செய்ய? அவன் ஏன் எப்ப பாரு லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்றான்? அவனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். எந்த இடத்துல அதிகமான காதல் வருதோ அப்ப யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் அலௌட். ஆனா நான் இதுல தோத்து போயிட்டா அப்புறம் ரிஷியும் லக்ஷ்மியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. நான் பெர்மனண்டா 3வது மனுஷி ஆயிடுவேன். இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். நோ நோ நோ, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? இல்ல கடவுளே ப்ளீஸ், தேவையில்லாத எண்ணங்களை என்னோட மூளையில இருந்து எடுத்துறேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்ல இல்ல, கண்ட எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது.
இங்க நான் முழிச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த லக்ஷ்மி என் ரிஷி கூட சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பா. ஹலோ, முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன எழுப்பிடுவோமா? ஜி, போய் மூடுறோம். அவங்க தூங்கிட்டு விட்டுடா. நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ? சாரி சொல்ல வேண்டியதுதான். சாரி சொல்லிட்டா விட்டுருவாங்களா? அதுக்கு பதிலா அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? ஸ்வீட் கொடுத்து உனக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்து பையன் சாரி சொல்லிட்டான்னு உன்னை விட்டுருவாங்களா? டீ நம்மள கொன்னு போட்டுருவாங்கடா. அதுக்கப்புறம் இவரோட கதி தான் நமக்கும். வா, இவனை கூட்டிட்டு போலாம். சரி சரி போ. குடி. டேய், அந்த கைய விடுறா. சீக்கிரம் போடா. டேய், எழுந்துடா. டேய், கேக்குதா இல்லையா? ஐயோ, இவ ஒருத்த